ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தலை தோனி அடுத்த வர எல்லா மேட்ச்லேயுமே சிஎஸ்கே அணிக்காக ஓப்பனிங் இறங்கினா எப்படி இருக்கும், அது எந்த லெவலில் இருக்கும், அந்த மேட்ச்சில் எப்படி இருக்கும், எந்த லெவலில் ஸ்கோர் போகும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? அதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் கற்பனையாகவே யோசிச்சு பாருங்களேன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தலை தோனி உலகிலேயே மிக ஆகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டுமல்ல, தோனி ஒரு பொறுமையான கிரிக்கெட் பிளேயரும் கூட. அவருடைய வரலாறு ரெக்கார்டு சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய ரெக்கார்டு வரலாறுகள்லாம் இருக்குது. உலகிலேயே தோனிக்கென மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் மக்களை ஈர்த்து வச்சிருக்காரு. அவருடைய பேட்டிங் ஸ்டைல்லையும் சரி, அவருடைய பொறுமையான ஸ்டைல்லையும் சரி, ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் ஈர்த்து வச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த வருடம் கூட சிஎஸ்கே அணி கேப்டன் பதவியிலிருந்து அவர் விளையிருக்காரு. அது எல்லாத்துக்குமே ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும், ஆனால் சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போதெல்லாம் அவர் களத்திற்கு செல்லும்போது அந்த ஒரு தோனின்னு ஒரு சத்தம் வருமே, ஐயோ வேற லெவல். அந்த ரக்கில் எதிரணியே மிரண்டு போவாங்க அந்த ஒரு சவுண்டை கேட்டு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஒரு ஆரவாரமாகவும் ஒரு என்ஜாய் பண்ணி அவர் இறங்கும் போதை பார்ப்பாங்க. இந்த வருஷம்தான் தோனிக்கு கடைசி வருஷம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாவே இருக்குது. இருந்தாலும் இன்னும் அவர் அஃபிஷியலாக நம்ம தலை தோனி இன்னும் சொல்லலை. அவர் சொன்னார்னா மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே மனசு உடஞ்சி போவாங்கன்னு அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை அவர் வாயிலேருந்து எதிர்பார்க்கல ரசிகர்கள் எல்லாருமே. அது என்ன சொல்கிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎஸ்கேவோட சக வீரர்கள்லாம் தோனி இன்னும் விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த சில மேட்சுகள்லாம் நம்ம தலை தோனி ரொம்ப ஒரு பேட்டிங் ஸ்டைலையும் சரி, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம தலை தோனி. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டாக ஒரு லாஸ்ட் 3 balls 3 sixes அடித்தார். அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் ஒரு 16 balls 36 runsலாம் அடித்தார். அந்த மாதிரி பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் தலை தோனி முன்னாடி இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அவர் கடைசியாலாம் இறங்குறதுக்கு பதிலாக ஒரு ஓப்பனிங் அல்லது 1 down இறங்கினா அந்த அளவுக்கு ஸ்கோர் எந்த அளவுக்கு போகும், அந்த மேட்ச் எப்படி இருக்கும், அதனோட ரசிகர்கள்லாம் எவ்வளோ ஆரவாரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம ரசிகர்கள் ஒருவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தலைவர் ஓப்பனிங் இறங்கினா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இது நம்ம தலை தோனி எங்கன்னு இறங்குனா, ஓப்பனிங் இறங்கினா கரெக்டாக இருக்குமா அல்லது ஃபினிஷிங்கில் இறங்கினா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவரை பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.